40 ஆம்புலன்ஸ் எப்படி வந்து அந்த இடத்துல தயார் நிலையில் இருந்ததுன்றதான் எல்லா பொதுமக்களும் இது வரைக்கும் காணொலியை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, 40 ஆம்புலன்ஸ்க்கு அங்கே என்ன வேலை? விஜய் அவர்கள் 2 கூட்டம் 2 வரைக்கும் 2 சனிக்கிழமை போனாது, 3வது சனிக்கிழமை எங்கேயுமே இந்த மாதிரியான விஷயம் இல்லாமல் இது ஏன் வந்தது? ஆம்புலன்ஸ் உள்ளே வர வேண்டிய அவசியம் என்ன? உள்ளே மயங்கியிருக்காங்கன்னா தூக்கிட்டு போய் அங்கேருந்து ரோடு அப்படியே போயிருக்கலாம். ஸோ இது அவர்கள் எழுப்பக்கூடிய அடுத்த சந்தேகம். இன்றைக்கு ஆனந்த் அவர்களையோ நீங்கள் நிர்மல் அவர்களையோ வந்து நீங்கள் கைது செய்து விட்டால் கட்சி இதோடு முடங்கிரும். இதோடு வந்து விஜய் அவர்களுடைய சாம்ராஜ்யத்தை வந்து ஆட்டங்காண வச்சிடலாம் அப்படின்ற ஒரு மனக்கணக்கில் ஏதேனும் இது செய்யப்பட்டும் ஆனால் சட்டப்படி தான் நீங்கள் போகிறீங்க. ஆனால் அதற்கு பின்னாடி வேறு ஏதாவது ஒரு சூட்சமம் இருந்துச்சுனாக்கா அது பெருசாக எடுபடாது. ஏன்னா இங்கே வந்து சட்டத்திற்கு எல்லாருக்குமே சமம் தான், சட்டத்திற்கு முன்னும் பொழுது இந்த வழக்கை எப்படி அணுகணுமோ, எப்படி அணுகி எப்படி அவர்கள் வெளியே வருமோ வந்துடுவாங்க. ஆனால் இவ்வளவு கேள்விகள் இந்த ஆளுங்கட்சியை நோக்கி இன்றைக்கு பொதுமக்கள் எழுப்பியிருக்கிறார்கள் பொழுது இது ரொம்ப வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம்.